தமிழ் சினிமாவில் இசை ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் என்பது நாளறிந்த உண்மை. இன்றும் இரவின் மடியில் அவருடைய பாடல்கள் நம்மை தாளாட்டி தூங்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. மெல்லிசை மன்னருக்கு பிறகு இசை ராஜ்யம் நடத்த வந்தவர் இளையராஜா. இந்த இளையராஜாவுக்கும் மெல்லிசை மன்னருக்கும் போட்டியோ பொறாமையோ இருந்ததில்லை. ஆனால் அவர்களுக்குள் எந்த மாதிரி ஒரு நட்பு இருந்தது, பாசம் இருந்தது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. MSVயை பார்த்துதான் நான் இசையை நேசிக்க ஆரம்பித்தேன் என்றெல்லாம் இளையராஜா சொல்லியிருப்பார். அந்த இளையராஜாவே MSV நொடித்து போய் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு படம் எடுத்து தர வேண்டும், MS விஸ்வநாதனுக்கு வருமானத்திற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைத்தார். அப்படி உருவானதுதான் மெல்லத் திறந்தது கதவு என்கின்ற அந்த படம். மெல்லத் திறந்தது கதவு என்கின்ற அந்த படம் எப்படி உருவானது என்பதை இன்று பார்ப்போம். AVM சரவணன் சொன்னதை இங்கே உங்களுக்கு நான் வழிமொழிகிறேன். 1985 ஆண்டில் ஒரு நாள் திடீரென்று பாரதி ராஜா டெலிபோன் செய்தார். சார், நானும் இளையராஜாவும் உங்களை பார்க்க வீட்டுக்கு வரலாம் என்று இருக்கிறோம் என்றார்கள். இருவரும் வந்தார்கள். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இப்போது கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறார். அவருக்கு ஒரு படம் எடுத்து உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று யோசனை சொன்னார்கள் இளையராஜாவும் பாரதி ராஜாவும். அப்போது நாங்கள் நிறைய படங்கள் எடுத்துக் கொண்டிருந்தோம். அந்த யோசனையை நான் உடனே ஏற்றுக்கொண்டேன். காரணம், என் தந்தை AVM அவர்களுக்கு மெல்லிசை மன்னர் பாட்டு மட்டுமல்ல, அவருடைய பண்புகளும் மிகவும் பிடிக்கும். அவரது மனதில் நிறைந்திருக்கும் மனிதர்களில் MS விஸ்வநாதனும் ஒருவர். ஒரு முறை அப்பச்சி என்னை அழைத்து, விஸ்வநாதனை மட்டும் என்றைக்கும் விட்டுவிடாதே, அவருக்கு எப்போது எந்த சிரமம் ஏற்பட்டு அது உனக்கு தெரிய வந்தாலும் அவருக்கு உதவி செய்ய தயங்காதே என்று சொன்னார். மெல்லிசை மன்னரை எனக்கும் பிடிக்கும். அவர் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. பாரதி ராஜாவும் இளையராஜாவும் சொன்னதும் MSVக்கு உதவ வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் மெல்லத் திறந்தது கதவு. மோகன், அமலா, ராதா நடிப்பில் உருவான படம் என்பது உங்களுக்கு தெரியும். இளையராஜா தான் படத்துக்கு இசை அமைப்பதாக இருந்தது. நானும் MSVயும் சேர்ந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்றோம் என்று ராஜா கேட்டபோது எனக்கு அந்த ஐடியா பிடித்திருந்தது. 2 இசை மேதைகளும் இணைந்து அந்த படத்தில் பணியாற்றினார்கள் என்பது ஒரு தனி சிறப்பான விஷயம். பாடல்களுக்கான டியூன் MSV அவர்கள் போட்டார். ஆர்கெஸ்ட்ராவை இளையராஜா நடத்தினார். பாடல்கள் மிக இனிமையாக அமைந்தன. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து பணியாற்றிய விதமும் இனிமையாக இருந்தது. படம் வெளியானதும் முதலில் சுமாராக தான் போயிற்று. நாட்களாக அது பிக்கப் ஆகி நன்றாக ஓட ஆரம்பித்தது. இந்த சமயத்தில் நடுவில் ஒரு காமெடி நடந்து விட்டது. அதாவது, மதுரையில் எங்கள் விநியோகஸ்தர் நாகராஜ ராஜா என்பவர் அங்கே சினிமா பிரியா தியேட்டரில் அந்த படத்தை இடைவேளைக்கு பிந்தைய பகுதியை முன்னதாகவும் முந்தைய பகுதியை பின்னாலும் போட்டால் நன்றாக இருக்கும் போலிருக்கிறது என்று கருதி அப்படியே மாற்றி போட்டு ஏற்பாடு செய்தார். ஆனால் இப்படி மாற்றி போட்டது ரசிகர்கள் யாருக்கும் தெரியாது. அப்படி போட்ட போது அது ஒரிஜினல் படத்தை விட அதிகமாக ரசிக்கப்பட்டதாக தெரிந்தது. எங்களுக்கே இது ஆச்சரியமாக இருந்தது. மதுரையில் இப்படி படத்தை முன்னும் பின்னுமாக மாற்றி போட்டு அதை வரவேற்பை பெற்றது என்ற விவரம் தியேட்டர் வட்டாரங்களில் வேகமாக கசிந்தது. மற்ற தியேட்டர்காரர்களும் அப்படியே செய்ய தொடங்கினார்கள். இதனால் பின்னர் பிரச்சனை ஏதும் வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தியேட்டரில் காண்பித்துக் கொண்டிருந்த மாதிரியே மாற்றி போட்டு படத்தை ரீசென்சாருக்கு அனுப்பினோம். இது தேவைதானா என்று அதிகாரிகளே கேட்டார்கள். படத்துக்கு சர்டிபிகேட் ஏற்கனவே கொடுத்தாயிற்று, எப்படி காட்டினால் என்ன என்று அவர்கள் அபிப்பிராயப்பட்டார்கள். நாங்கள் தான் வற்புறுத்தி மீண்டும் ஒரு சர்டிபிகேட் வாங்கினோம். அப்போது ஒரு குறும்புக்கார அதிகாரி கிண்டலடித்தார். படத்தலைப்பு மெல்ல திறந்தது கதவு என்றுதான் இருக்க போகிறதா, இல்லை கதவு திறந்தது மெல்ல என்று மாற்றப் போகிறீர்களா என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். இந்த படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான உண்மை என்னவென்றால், நான் இன்னும் அந்த படத்தை முழுமையாக பார்க்கவில்லை என்பதுதான். படம் ஷூட்டிங் முடிந்திருந்தது. பார்க்கலாமா என்று நான் படத்தின் டைரக்டர் R சுந்தரராஜனை கேட்டேன். இப்போது வேண்டாம், டப்பிங் முடிந்ததும் பார்க்கலாம் என்றார். டப்பிங் முடிந்த பிறகு கேட்டதற்கு, ரீரிகார்டிங் முடிந்த பிறகு பார்த்தால் நன்றாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்றார். அதன் பின்னர் எப்படியோ அந்த படத்தை நான் பார்ப்பது தள்ளிக்கொண்டே போய்விட்டது. சில பாடல் காட்சிகளை பார்த்திருக்கிறேனே தவிர முழு படத்தையும் இன்னும் பார்க்கவில்லை என்பது உண்மை. இந்த படம் சங்கர் குரு, சம்சார் அமது மின்சாரம் 3 படங்களையும் ஒன்றாக விநியோகஸ்தர்களிடம் வியாபாரம் செய்தோம். ஆக மெல்லத் திறந்தது கதவு இப்படிதான் வெளியானது. அது மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுக்கு கை கொடுத்து அவருடைய சிரமத்தில் இருந்து அவரை தற்காலிகமாக உதவும் மனப்பான்மையோடு எடுக்கப்பட்டதுதான் அந்த படம் என்பதை இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.